அன்பனேயர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்ட் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களை, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறியச் செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் தற்கொலை மரணங்களை தடுக்க இறைவேண்டல், வெள்ளை ரோஜா மலர்களோடு திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள், இணை மீட்பர் பட்டம் தொடர்பான விளக்கம் என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். கடும் புயலால் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு தனது அருகாமையை வெளிப்படுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் உலக அமைதிக்காக அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். கடந்த ஞாயிறன்று நடைபெற்ற மூவேளி ஜெப உரையின் போது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் கடும் புயலால் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் மக்களுக்கு தனது அருகிருப்பை வெளிப்படுத்தினார். புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்காகவும் வீடுகள் மற்றும் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்காகவும் இறைவேண்டல் செய்யுமாறு அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். பிலிப்பைன்ஸில் கடுமையான புயலால் பாதிக்கப்பட்ட மக்களோடு நான் உடன் இருக்கிறேன். இறந்தவர்களுக்காகவும் அவர்களின் குடும்பங்களுக்காகவும் காயமடைந்தவர்களுக்காகவும் இடம்பெயர்ந்தவர்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அதேபோல் போர் மற்றும் அமைதிக்கான தேடல் ஆகிய தலைப்புகளும் அவர் உரையின் முக்கிய அங்கம் வகித்தன. போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் பணியாற்றுகின்ற அனைவருக்கும் திருத்தந்தை அவர்கள் நன்றி தெரிவித்தார். தொடர்ந்து நடைபெறும் மோதல்களில் உயிரிழக்கும் மக்களின் துயரத்தையும் அவர் வருத்தமுடன் பதிவு செய்தார். சமீப நாட்களில் நாம் உயிரிழந்தவர்களுக்காக ஜெபம் செய்தோம். அதில் எதிர்பாராத விதமாக பொதுமக்களும் குழந்தைகளும் முதியோர் மற்றும் நோயாளிகளும் போர் மற்றும் குண்டுவீச்சில் உயிரிழந்திருக்கிறார்கள். உண்மையாகவே அவர்களின் நினைவை மதிக்க விரும்பினால் அமைதியின் பொருட்டு போர் நிறுத்தம் ஏற்படட்டும். பேச்சுவார்த்தைகளுக்கு தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படட்டும். அதே ஞாயிறு காலையில் புனித ஜான் லாத்தரன் பேராலய அர்ப்பணிப்பு திருவிழாவை முன்னிட்டு ரோமையின் ஆட்சிப்பீடமாக விளங்கும் அப்பேராலயத்துக்கு திருத்தந்தை அவர்கள் சென்று திருப்பலி நிறைவேற்றியது குறிப்பிடத்தக்கது. முறைகேடு புகார் தொடர்பான புதிய விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள திருத்தந்தை அவர்கள் புலம்பெயர்ந்தோரின் ஆன்மீக உரிமைக்காகவும் குரல் கொடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கேசல் கேண்டல்ஃபோவிலிருந்து புறப்பட்ட திருத்தந்தை அவர்கள் மீண்டும் பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். அவற்றுள் ஒன்று முன்னாள் இயேசு சபை குருவான மார்க்கோ ரூப்னிக் தொடர்பாக நம்பிக்கை கோட்பாட்டுக்கான பேராயம் மேற்கொள்ளும் விசாரணை தொடர்பானதாகும். மார்க்கோ ரூப்னிக் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற கலைஞரும் இறையியலாளரும் ஆவார். இவர் மீது அருட்கன்னியர்கள் மீதான முறைகேடுகள் தொடர்பான குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. ஆனால் அவர் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கவில்லை. சமீபத்தில் ஒரு புதிய விசாரணை தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நீதிக்கான செயல்முறைகள் நீண்ட காலம் எடுக்கும். பாதிக்கப்பட்டவர்களை பொறுமை கடைபிடிக்க கேட்பது கடினம் என்பதை நான் அறிவேன். ஆனால் திரு அவை அனைத்து மக்களின் உரிமைகளையும் மதிக்க வேண்டும். குற்றம் நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி என்ற கொள்கை திரு அவைக்கும் பொருந்தும். இப்போதுதான் தொடங்கியுள்ள இந்த விசாரணை அனைவருக்கும் தெளிவையும் நீதியையும் கொண்டு வரும் என்று நம்புகிறேன். உலகெங்கிலும் உள்ள ஆலயங்களை அலங்கரிக்கும் ரூப்னிக் அவர்களின் கலைப்படைப்புகளை மறைப்பது அல்லது அகற்றுவது தொடர்பாகவும் அவரிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. அப்படிப்பட்ட கலைப்படைப்புகளை உருவாக்கும் போது தாங்கள் முறைகேட்டிற்கு ஆளானதாக சில பாதிக்கப்பட்டவர்கள் கூறுகின்றனர். நிச்சயமாக பல இடங்களில் வழக்கு தொடுத்தவர்களை மதிக்கும் வகையில் கலைப்படைப்புகள் மறைக்கப்பட்டுள்ளன, இணையதளங்களிலிருந்து அகற்றப்பட்டுள்ளன. சிகாகோவில் புலம்பெயர்ந்தோருக்கு நற்கருணை வழங்கச் சென்ற குருக்களை அதிகாரிகள் தடுத்தது குறித்தும் கேள்விகள் கேட்கப்பட்டன. பல ஆண்டுகளாக எந்த சிக்கலையும் ஏற்படுத்தாமல் வாழ்ந்த பலர் தற்போது நடப்பவற்றால் ஆழமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தடுத்து வைக்கப்பட்டுள்ள மக்களின் ஆன்மீக உரிமைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அம்மக்களின் தேவைகளை கவனிக்க அருட்பணியாளர்களை அனுமதிக்குமாறு அதிகாரிகளை நான் கேட்டுக்கொள்கிறேன்.
பல நேரங்களில் அவர்கள் நீண்ட காலமாக தங்கள் குடும்பங்களிலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள். என்ன நடக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அவர்களின் ஆன்மீக தேவைகள் கவனிக்கப்பட வேண்டும். காசா மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் மற்றும் மேற்கு கரையில் உள்ள பாலஸ்தீன விவசாயிகள் மீது குடியேறிகள் நடத்தும் தாக்குதல்கள் போன்ற மத்திய கிழக்கு நிலவரம் குறித்தும் திருத்தந்தை அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்தினார். வெனிசுலாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான பதட்டங்கள் அதிகரிப்பது குறித்தும் கருத்து தெரிவித்து திருத்தந்தை அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு அழைப்பு விடுத்தது கவனிக்கத்தக்கது. இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் தற்கொலை மரணங்களை தடுப்பதற்காக இந்த நவம்பர் மாதத்தில் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கிறார். அது தொடர்பான தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். நவம்பர் மாதத்தில் தற்கொலையை தடுக்க இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை அவர்கள் கேட்டுக் கொண்டுள்ளார். தற்போது இளைஞர்கள் மத்தியில் ஏற்படும் மரணங்களுக்கு தற்கொலை 3வது முக்கிய காரணமாக உருவெடுத்துள்ளது. உண்மையில் உலக சுகாதார அமைப்பின்படி ஒவ்வொரு ஆண்டும் 7,20,000க்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தேவைப்படும் போது தொழில்முறை உதவியை நாட திருத்தந்தை அவர்கள் இறை மக்களை ஊக்குவிக்கிறார். அதிலும் முக்கியமாக அவ்வாறு செய்வதில் வெட்கமோ அல்லது பலவீனமோ தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். இது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் பணிக்காலத்தில் பலமுறை குறிப்பிட்ட ஒரு தலைப்பாகும். எத்தனை இளைஞர்கள் தங்கள் காயங்களை தாங்க முடியாமல் தற்கொலையில் தங்கள் முடிவை தேடுகிறார்கள் என்று எண்ணி பாருங்கள். இன்று நமது நகரங்களில் வழி தெரியாத, நம்பிக்கை இல்லாத, போதைப் பொருட்களாலும் மறதியாலும் பாதிக்கப்பட்டு தங்களை மாய்த்துக் கொள்ள விரும்பும் எத்தனையோ இளைஞர்கள் உள்ளனர். பரிதாபமான ஆன்மாக்களான அவர்களை பற்றி சிந்தியுங்கள் என்று அவர் கூறியது நினைவிருக்கலாம். காயங்களை குணப்படுத்துதல், பிணைப்புகளை உருவாக்குதல் மற்றும் புதிய எல்லைகளை திறத்தல் ஆகியவை திருத்தந்தை லியோ அவர்கள் தற்போது தனது புதிய காணொளியில் வெளிப்படுத்தும் மாற்று வழிகள் என்பது கவனிக்கத்தக்கவை. Andare oltre con la droga, con la dimenticanza, poveretti, pensate a questi. கடந்த ஆண்டில் மறைந்த அனைத்து கருதினாள்கள் மற்றும் ஆயர்களுக்காக திருப்பலி நிறைவேற்றிய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை உருக்கமுடன் நினைவு கூர்ந்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த ஆண்டில் காலமான அனைத்து கர்தினால்கள் மற்றும் ஆயர்களின் நினைவாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட திருப்பலியின் போது திருத்தந்தை லியோ அவர்கள் அவரின் முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நினைவு கூர்ந்தார். அவரது மறையுரையின் முக்கிய கருப்பொருள் உயிர்த்தெழுதலின் உந்து சக்தியாக புரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்தவ நம்பிக்கை என்பதாகும். மறைந்த அனைவரும், குறிப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த நம்பிக்கையின் சாட்சியாக இருந்தார் என்று அவர் வலியுறுத்தினார். புனித கதவை திறந்து ரோமைக்கும் உலகிற்கும் பாஸ்கா ஆசீர்வாதத்தை வழங்கிய பின்னர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைந்தார். அவர் முன்னெடுத்த இந்த யூபிலிக்கு நன்றி. என்னுடைய இந்த முதல் அனுபவம் ஒரு சிறப்பு தன்மையை பெறுகிறது. அது கிறிஸ்துவ நம்பிக்கையின் சுவை. மேலும் தங்கள் அன்புக்குரிய ஒருவரையோ அல்லது குறிப்பாக ஒரு குழந்தையையோ இழந்து தவிக்கும் அனைவருக்கும் திருத்தந்தை அவர்கள் ஆறுதல் வார்த்தைகளை வழங்கினார். அன்புக்குரிய ஒருவர் நம்மை விட்டு பிரியும் போது நாம் நிச்சயமாக துக்கப்படுகிறோம். ஒரு மனித உயிர், குறிப்பாக ஒரு குழந்தை அல்லது பலவீனமான ஒருவரின் உயிர் நோயால் அல்லது அதைவிட மோசமாக மனித வன்முறையால் பறிக்கப்படும் போது நாம் அதிர்ச்சி அடைகிறோம். கிறிஸ்துவர்களாகிய நாம் இந்த சிலுவைகளை கிறிஸ்துவோடு இணைந்து சுமக்க அழைக்கப்படுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து ஆத்துமாக்களின் திருவிழாவன்று முந்தைய ஆண்டில் இறந்த கர்தினால்கள் மற்றும் ஆயர்களின் நினைவாக திருத்தந்தை அவர்கள் சிறப்பு திருப்பலியை நிறைவேற்றுவது வழக்கம். 8 கர்தினால்கள் மற்றும் 134 ஆயர்கள் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் ஆகியோரை நினைவு கூறப்பட்ட இந்த ஆண்டின் கொண்டாட்டம் உணர்வுபூர்வமாக இருந்தது என்றால் அது மிகையாகாது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கல்லறையில் வெள்ளை ரோஜா மலர்களை வைத்து அஞ்சலி செலுத்திய திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் அங்கு அவருக்காக இறைவேண்டல் செய்தார். அந்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். கடந்த நவம்பர் 2ஆம் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு பிடித்தமான வெள்ளை ரோஜா மலர் பூங்கொத்துடன் திருத்தந்தை லியோ அவர்கள் புனித மேரி மேஜர் பேராலயத்தில் உள்ள அவரது கல்லறைக்கு சென்று ஜெபித்தார்.
நாம் காணும் இந்த நிகழ்வுகள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் தனது முன்னோடியான திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் கடந்த ஆண்டில் இறைவனடி சேர்ந்த மற்ற கர்தினால்கள் மற்றும் ஆயர்களின் நினைவாக நிறைவேற்றிய திருப்பலிக்கு சில மணி நேரங்களுக்கு பிறகு நடந்தன. இந்த செயல் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களோடு அவர் இருந்த காட்சிகளை நினைவூட்டியது. பிறகு அவர் பவுலின் சிற்றாலயத்தில் உள்ள சலூஸ் பாப்புலி ரோமானி அன்னையின் திருவுருவ படத்தின் முன்பு ஜெபித்தார். இந்த பைசன்டைன் தோற்றம் கொண்ட மரியன்னை திருவுருவத்தின் மீது ரோமை மக்கள் மிகுந்த பக்தி கொண்டுள்ளனர். இதன் பிறகு திருத்தந்தை அவர்கள் கேசல் கேண்டல்ஃபோவிற்கு சென்றார். அங்கு செல்வது சமீப வாரங்களில் திருத்தந்தை அவர்களுக்கு ஒரு வழக்கமான செயலாக மாறியுள்ளது. திருத்தந்தை லியோ அவர்கள் புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு வருவது இது முதல் முறை அல்ல. அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 நாட்களுக்கு பிறகு மே 10ஆம் நாளன்றும் பின்னர் கிறிஸ்துவின் திருவுடல் மற்றும் திருரத்த பெருவிழாவான ஜூன் 22ஆம் நாளன்று நடைபெற்ற பவனிக்கு பிறகும் இங்கு வருகை தந்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. அன்னை மரியாவுக்கு வழங்கப்படும் இணை மீட்பர் என்ற பட்டம் குறித்த இறையியல் விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் வேளையில் திருத்தந்தையர்கள் பிரான்சிஸ் மற்றும் 16ஆம் பெனடிக்ட் ஆகியோரின் கருத்துக்கள் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றிருக்கின்றன. அவற்றை குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பல இறையியலாளர்களும் திருத்தந்தையர்களும் கூட கன்னி மரியாவுக்கு வழங்கப்படும் இணை மீட்பர் என்ற பட்டம் குறித்து உடன்படவில்லை. அவர்களில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் ஒருவர். ஒரே மீட்பரான மகனும் ஆசிரியருமானவருக்கு நம்பிக்கையுள்ள ஒரு சீடர்தான் மரியன்னை. அவர் ஒருபோதும் தன் மகனிடமிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அவர் தன்னை ஒருபோதும் இணை மீட்பராக அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக ஒரு சீடராகவே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார் என்பதே அவரின் கருத்து. திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் கர்தினாலாக இருந்தபோது இணை மீட்பர் அல்லது அனைத்து அருட்கொடைகளின் இடைநிலையாளர் என்று மரியன்னையை குறிப்பிடுவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறியிருந்தார். இது திருமறை மற்றும் திரு அவை தந்தையர்களின் மொழியிலிருந்து வெகு தூரம் விலகிச் செல்கிறது. எனவே தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கிறது என்பதே அவரின் கூற்று. நம்பிக்கை கோட்பாட்டிற்கான பேராயத்தில் கர்தினால் ராட்சிங்கர் அவர்களுக்கு பிறகு வந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட ஆவணம் இதே வழியை பின்பற்றுகிறது. கன்னி மரியா மீட்பின் பணியில் ஒத்துழைக்கிறார். ஆனால் அவர் கிறிஸ்துவின் அதே மட்டத்தில் இல்லை என்றும் இணை மீட்பர் என்ற சொல் இயேசுவின் மைய பாத்திரத்தை மறைத்துவிடக்கூடும் என்றும் அது கூறுகிறது. மேலும் இந்த சொல் கடந்த காலத்தில் சரியாக விளக்கப்படவில்லை என்றும் அது குறிப்பிடுகிறது. மக்களின் உண்மையுள்ள தாய் என பொருள்படும் இந்த ஆவணம் மாத்தர் பாப்புலி ஃபிதேலிஸ் என்று அழைக்கப்படுகிறது. இது கன்னி மரியாவின் பங்கு குறித்த இறையியல் விவாதத்தை எடுத்துரைக்கிறது. இது உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்களால் மிகவும் நேசிக்கப்படும் நபர்களில் ஒருவரான நமது அன்னையை பற்றியது என்பதால் இந்த விவாதம் நுட்பமானது என்பது குறிப்பிடத்தக்கது. அரேபிய தீபகற்பத்தில் வாழும் கத்தோலிக்கர்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் தங்கள் மத நம்பிக்கையை சுதந்திரமாக கடைபிடித்து வருவதாக அப்பகுதியின் திருத்தூதரக பதில் கூறியிருக்கிறார். அது தொடர்பான செய்தி இந்த பகுதியில் பார்ப்போம். 2019ஆம் ஆண்டு வரை எந்த ஒரு திருத்தந்தையும் அரேபிய தீபகற்பத்திற்கு பயணம் செய்ததில்லை. இது தென் அரேபியாவின் திருத்துதரக பதில் குருவின் கூற்றுப்படி சிறுபான்மையினராக வாழும் கத்தோலிக்கர்கள் சகித்துக் கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் மதிக்கப்படும் ஒரு பகுதியாகும். நாங்கள் விருந்தினர்கள், நாங்கள் குடிமக்கள், நாங்கள் பணியாற்றவே அங்கு இருக்கிறோம். எங்களிடம் வசிப்பிட விசாக்கள் உள்ளன. மேலும் குருக்கள், ஆயர்கள் மற்றும் அருட் சகோதரிகள் உட்பட எங்களின் இருப்பு அருட்பணி தொடர்பாகவே உள்ளது. இது நாங்கள் விருந்தினர்கள் என்பதை முழுமையாக உணர்ந்து இந்த பூமியில் நன்றாக வாழவும் உள்ளூர் மக்களுடனும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்த மற்ற புலம்பெயர்ந்தோருடனும் தினசரி உறவுகளை கொண்டிருக்கவும் அமைகிறது. ஆனாலும் வெளிப்படையாக நாங்கள் ஒன்றிணைந்து உழைக்கின்றோம். கிறிஸ்தவர்கள் தங்கள் மதத்தை பின்பற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் நற்செய்தி அறிவிக்க அனுமதிக்கப்படுவதில்லை. இங்குள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அந்நாட்டின் 88% மக்கள் தொகையைப் போலவே புலம்பெயர்ந்தவர்கள்தான். மேலும் பெரும்பாலானோர் எளிய பின்னணியில் இருந்து வந்த தொழிலாளர்கள். திரு அவைக்குள் உள்ள இந்த பன்முகத்தன்மையை, இந்த பன்மைத்துவத்தை நாம் அங்கீகரிக்க வேண்டும். எங்கள் நம்பிக்கையாளர்கள் முக்கியமாக பிலிப்பைன்ஸ், இந்தியா, இலங்கை மற்றும் பாகிஸ்தானிலிருந்தும், மேலும் லெபனான், ஜோர்டான், பாலஸ்தீனம் மற்றும் எகிப்து போன்ற அண்டை அரபு நாடுகளிலிருந்தும் ஆப்பிரிக்காவிலிருந்தும் வருகிறார்கள். நம் அனைவரையும் ஒன்றிணைப்பது திருமுழுக்கு, அதே நம்பிக்கை. திருப்பலியில் இவர்களின் பங்கேற்பை கண்டு நான் வியப்படைந்தேன். எங்கள் ஆலயங்கள் நிரம்பி வழிகின்றன. சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அனைவரும் கலந்து கொள்ளும் வகையில் நாங்கள் அவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டியுள்ளது. பவுலோ மார்டினெல்லி அவர்கள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஓமன் மற்றும் 1998, 2016ஆம் ஆண்டுகளில் பல பிறரன்பு மறைப்பணியாளர்கள் கொல்லப்பட்ட மிகவும் பதட்டமான நாடான ஏமன் ஆகியவற்றிற்கு பொறுப்பான திருத்தூதரக பதில் குருவாக பணியாற்றுகிறார்.
இவர்கள் இன்றைய மறைசாட்சிகள். அவர்கள் செய்தித்தாள்களின் முதல் பக்கங்களில் வருவதில்லை. அவர்கள் செய்திகளில் இல்லை. திரு அவைக்காக தங்கள் இரத்தத்தை சிந்துபவர்கள் அவர்களே. இவர்களை கொன்றவர்கள் அங்கிருந்தவர்கள் மட்டுமல்ல, அக்கறையற்றவர்களும் உலகமயமாக்கலும் அலட்சியமும் தான். அருட்பணியாளர் பாவ்லோ மார்டினெல்லி அவர்கள் ஒரு கப்புச்சின் துறவற சபையின் உறுப்பினர் ஆவார். இந்த துறவற சபையிடம்தான் வத்திக்கான் 200 ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் கத்தோலிக்க திரு அவையை வழிநடத்தும் பொறுப்பை ஒப்படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கட்டுப்பாடற்ற இளமை பருவத்திலிருந்து மனமாற்றம் அடைந்து புனிதத்தை நாடிய ஒருவரின் வாழ்க்கை தற்போது திரைப்படமாக வெளியாகியிருக்கிறது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஹாவியர் சார்டோரியஸ் என்பவர் பெரும்பாலும் ஒரு நவீன கால புனித அகுஸ்தினார் என்று அழைக்கப்படுகிறார். அவர் தனது மனமாற்றத்திற்கு முன்பு விருந்துகள், போதைப் பொருட்கள் மற்றும் பல தீய பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு கட்டுப்பாடற்ற மற்றும் குழப்பமான இளமை பருவத்தில் வாழ்ந்தார். அவர் எல்லாமும் செய்தார், எல்லாமுமாய் வாழ்ந்தார். அவருக்கு பெண்களுடனும் சில ஆண்களுடனும் தொடர்புகள் இருந்தன. அவர் அனைத்தையும் அனுபவித்தார். வாழ்வில் நான் எல்லாவற்றையும் முயற்சி செய்துவிட்டேன் என்று அவர் சொல்வது வழக்கம். ஆனால் எதுவும் அவரது இதயத்தை உண்மையாக நிரப்பவில்லை. நாங்கள் மேட்ரிட்டில் இருந்தபோது எங்கள் நேரத்தை எல்லாம் இரவு விடுதிகளில் கழித்தோம். மேட்ரிட் இரவு வாழ்க்கையை வாழ்ந்தோம். அனைத்து இரவு விடுதிகளிலும் தங்கினோம். அது நாங்கள் நிறைய குடித்து போதைப் பொருட்களை பயன்படுத்திய காலம். ஆனால் அமெரிக்காவுக்கு சென்றபோது எங்களை மாற்றியது. ஹாவியர் மற்றும் அவரது சகோதரர் இருவரையும் அவர்களின் வாழ்க்கை நேராகும் என்ற நம்பிக்கையில் அவர்களின் பெற்றோர் அவர்களை அமெரிக்காவிற்கு அனுப்ப முடிவு செய்தனர். அந்த நேரத்தில்தான் ஹாவியர் அவர்கள் வறுமையில் வாழும் மக்களை சந்தித்தார். அந்த அனுபவத்தின் தாக்கம் ஒரு ஆழமான அகமாற்றத்தை ஏற்படுத்தியது. அவர் 3ஆம் உலக நாடுகளில் ஒரு மறைப்பணியாளராக செயல்படுவதற்காக தனது செல்வம் அனைத்தையும் துறக்க முடிவு செய்தார். அவர் ஏழைகளிடையே வாழ்ந்து பணியாற்றினார். ஒரு ஆழமான அகப்பயணத்தை தொடங்கி புனிதத்திற்கான ஒரு வலுவான விருப்பத்தை வளர்த்து கொண்டார். இறுதியில் அவர் ஒரு துறவற மடத்தில் நுழைந்து அமைதியை தேடி ஓர் ஆழமான ஆன்மீக பாதையை பின்பற்றி அந்த வாழ்க்கை முறையின் மூலம் கடவுளுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 2006ஆம் ஆண்டில் அவருக்கு 40 வயதுக்கு சற்று அதிகமான வயதில் ஒரு நோயின் காரணமாக அவர் மடத்தில் காலமானார். அவரது செய்தி இப்போது சோலோ ஹாவியர் என்ற படைப்பின் மூலம் பெரிய திரைக்கு வந்துள்ளது. இது ஏற்கனவே 25,000 பார்வையாளர்களை எட்டிவிட்டது. உலகளாவிய செய்திகளை கொண்ட கதைகளை நான் எப்போதும் விரும்பியிருக்கிறேன். அதாவது அவர்களின் பண்பாடு அல்லது மதம் எதுவாக இருந்தாலும் யார் வேண்டுமானாலும் பார்த்து நிகழக்கூடிய கதைகள் அவை. உண்மையையும் அழகையும் தேடலையும் வெளிப்படுத்தும் கதைகள். இந்த கதை வத்திக்கானையும் சென்றடைந்தது. ஒரு சந்திப்பின் போது திரைப்பட தயாரிப்பாளர்கள் திருத்தந்தை அவர்களுக்கு ஒரு டென்னிஸ் பந்து மற்றும் திரைப்படத்தின் சில நினைவு பொருட்களை வழங்கினர். ஹாவியரின் அருளாளர் பட்டத்திற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் முயற்சிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன என்பது கவனிக்கத்தக்கது. இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தை சேர்ந்த மாணவர்களை ஒன்றிணைத்து உரையாடல் மற்றும் புரிதலுக்கான ஒரு தளத்தை ஸ்கோலாஸ் ப்ராஜெக்ட் என்ற திட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது. அதை குறித்த தகவலை இந்த பகுதியில் பார்ப்போம். ஸ்காலர்ஸ் ப்ராஜெக்ட் என்ற பள்ளிகள் திட்டத்தின் 2ஆம் முயற்சி தற்போதைய சூழலில் கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தோன்றும் ஒரு நிகழ்வை நடத்தி முடித்துள்ளது. இது இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த மாணவர்களை ஒரே இடத்தில் ஒன்றிணைத்தது. இது யார் சொல்வது சரி என்று பார்ப்பதற்கான மற்றொரு விவரம் அல்ல, மாறாக ஒருவரை ஒருவர் நேரில் காணவும், ஒருவர் மற்றவருக்கு செவிமடுக்கவும் மற்றும் போர் ஒவ்வொரு நாளும் அழிக்க நினைக்கும் மற்றவரும் ஒரு மனிதர் என்ற கருத்தை மீண்டும் கட்டியெழுப்ப கிடைத்த ஒரு வாய்ப்பாகும். நான் நினைக்கிறேன் இது போன்ற திட்டங்கள் அந்த மனித தன்மையற்ற தாக்குதலை உடைத்து ஒருவரை ஒருவர் மனிதர்களாகவும் சமமானவர்களாகவும் பார்க்க உதவுகின்றன. மேலும் எல்லாவற்றையும் மோசமாக்கும் கருத்தியல்களை கலைக்க இது நமக்கு உதவுகிறது. எனவே மறுபக்கத்துடன் பேச வாய்ப்பில்லாத பலருக்கு பிறப்பிலிருந்து நமக்கு கற்பிக்கப்பட்டதை, அதாவது மறுபக்கம் நமது இருப்புக்கு ஒரு ஆபத்து, அச்சுறுத்தல் என்பதை மறக்க தொடங்குவதற்கான மிக முக்கியமான முதல் படியாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாம் இருவரும் ஒன்றிணைந்து செயல்படலாம், பேசலாம், ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கலாம் என்பதை நாம் உணர முடியும். 4 நாட்களுக்கு 50 மாணவர்கள் உரோமையில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் பங்கேற்று உரையாடவும் தங்களை வெளிப்படுத்தவும் வாய்ப்பு பெற்றனர். நான் இங்கு வந்ததன் நோக்கம் என்னவென்றால், என் பக்கம், என் கதை, என் குடும்பத்தின் கதை, என் அன்றாட நிலை மற்றும் அவர்கள் அனைவரும் பேசும் வரலாறு, அது நாக்பாவாக இருந்தாலும் சரி, அதற்கு முன்னரோ பின்னரோ இருந்தாலும் சரி, பழங்கால வரலாறு போல பேசப்பட்டாலும் உண்மையில் அது என் வாழ்க்கையிலும் என் குடும்பத்தின் வாழ்க்கையிலும்
இந்த நாள் வரை வெளிப்படுகிறது என்பதையும், நாங்கள் உலகை எப்படி பார்க்கிறோம், நாங்கள் வாழும் சூழலில் எப்படி செயல்படுகிறோம் என்பதையும் கூற வேண்டும் என்பதுதான். இந்த சந்திப்பின் இறுதி முக்கிய நிகழ்வாக இளம் பங்கேற்பாளர்கள் திருத்தந்தை லியோ அவர்களை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றனர். அவர்களில் சிலர் அவருடன் தனிப்பட்ட முறையில் பேசவும் தங்கள் சொந்த ஊர்களில் நிலவும் தற்போதைய மோதல் நிலை குறித்து பகிர்ந்து கொள்ளவும் முடிந்தது. அவர் என்னை பார்த்து புன்னகைத்தார். அவர் என்னோடு கை குலுக்கினார். மேலும் நாம் அனைவரும் சமாதானத்திற்கான பாலங்கள் கட்டுவதில் பணியாற்ற வேண்டும் என்றும் அதை செய்வதாகவும் சமாதானத்திற்காக தொடர்ந்து உழைப்பதாகவும் அவர் என்னிடம் கூறினார். இந்த சந்திப்புகளில் அமெரிக்காவைச் சேர்ந்த இளைஞர்களும் இருந்தனர். ஸ்காலர்ஸ் ப்ராஜெக்ட் மேலும் ஒரு ஆண்டும் தனது ஆதரவு பணியை தொடர்கிறது. இந்த இளைஞர்கள் உரையாடல் மற்றும் இணைப்புக்கான முன்மொழிவுகளையும் இடங்களையும் தொடர்ந்து உருவாக்க உதவுவதை அது நோக்கமாக கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. கம்யூனிஸ்ட் ஆட்சியின் கீழ் 30 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த 97 வயதான கர்தினால் ஏர்னஸ்ட் சிமோனி அவர்கள் வத்திக்கானில் உலக அமைதிக்கான ஜெபத்தை முன்னின்று வழிநடத்தினார். அந்த காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக பார்க்கலாம். இந்த ஜெபத்தை கடந்த வாரம் வத்திக்கானில் உள்ள புனித பேதுரு பேராலயத்தில் 97 வயதான கம்யூனிச ஆட்சியில் உயிர் பிழைத்த ஒருவர் ஜெபித்தார். உலக அமைதியை ஊக்குவிக்கவும் அனைத்து தீமைகளின் மீதும் கிறிஸ்துவின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தவும் இந்த ஜெபங்கள் நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த ஜெபத்தை வழிநடத்தியவர் 97 வயதான அல்பேனிய குருவான கர்தினால் ஏர்னஸ்ட் சிமோனி ஆவார். இவர் தனது நம்பிக்கையை விட்டுக் கொடுக்காத காரணங்களுக்காக கம்யூனிச ஆட்சியின் கீழ் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் சிறையில் கழித்தார். 2024ஆம் ஆண்டில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கம்யூனிச ஆட்சியின் கீழ் கர்தினால் ஏர்னஸ்ட் சிமோனி அவர்களின் திருத்தொண்டில் அவர் காட்டிய விடாமுயற்சிக்காக அவரை பாராட்டினார். அவர் ஒரு குருவாக, ஆயராக 28 ஆண்டுகள் அல்பேனியாவின் கம்யூனிச சிறையில் வாழ்ந்தார். அங்கு துன்புறுத்தல் மிக கொடூரமாக இருந்தது. அவர் தொடர்ந்து சாட்சியம் அளிக்கிறார். அவரைப் போலவே இன்னும் பலர் உள்ளனர். அவருக்கு இப்போது வயது 95. அவர் மனம் தளராமல் திரு அவைக்காக தொடர்ந்து உழைக்கிறார். அன்பான சகோதரரை, உமது சான்றுக்கு நன்றி கூறுகிறேன் என்பதே அந்த பாராட்டுரை. தனது சாட்சியத்திற்காகவும் ஆன்மீக போராட்டத்தில் உள்ள நம்பிக்கை நிமித்தமும் அறியப்பட்ட கர்தினால் சிமோனி அவர்கள் ஜெபத்தின் மூலம் தீமையை எதிர்கொள்வது குறித்து பலமுறை வெளிப்படையாக பேசியுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது. அன்பர்களே, இன்றைய நிகழ்வு அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமர்ந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.